வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தமான பேசிக்ஸ், இந்த எக்ஸாமினேஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2-3 வாரமாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி பேசுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷனுடைய பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஏஜ் லிமிட், அட்டம்ஸ், அதே போல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், இதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. யூபிஎஸ்சியினுடைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கனாலே தெளிவாக, அழகாக, சிம்பிளான இங்கிலீஷில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். தயவு செஞ்சு முதல்ல இதை எடுத்து நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், நிறைய பேர் இது ஐஎஃப்ஓஎஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா கூட எங்கே பார்த்தாலும் ஐஎஃப்ஓஎஸ்னு இருக்கும். ஐஎஃப்ஓஎஸ்னு இதை சொல்லக்கூடாது, ஐஎஃப்எஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் ஐஎஃப்எஸ் தான், இந்தியன் ஃபாரின் சர்வீஸும் ஐஎஃப்எஸ் தான். சொல்லப்போனால் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான் ஆல் இண்டியா சர்வீஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் சர்வீஸ் மட்டும்தான். ஆனால் இதுக்கு தான் கிளாமர் அதிகம். நிறைய பேர் இதை தான் சேரணும், இதில் தான் பே அதிகம், மற்ற நாடுகளுக்கு போகலாம், உலகம் ஃபுல்லாக சுற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபாரஸ்ட் சர்வீஸினுடைய சிக்னிஃபிகன்ஸ் இந்தியாவில் ரொம்பவே அதிகம். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சர்வீஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். சொல்லப்போனால் ஃப்யூச்சரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை விட ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸினுடைய சிக்னிஃபிகன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னே நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் என்வாயன்மெண்ட் இதே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் நேச்சரில் தான் இருக்குது. அப்போது இந்த சர்வீசஸில் நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் பல விஷயத்த லேர்ன் பண்ணணும். மற்ற நாடுகளும் இந்தியாவும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க என்வாயன்மெண்ட்டுக்கு. அப்போது இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அட்மினிஸ்ட்ரேஷனை தான் ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேஷனை தாண்டி என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் இது சம்மந்தமாக நிறைய படிக்கணும், ரிசர்ச் பண்ணணும். தேவைப்பட்டால் வெளிநாடுகளுக்கு போய் நிறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணிவிட்டு, ஸ்டடி பண்ணிவிட்டு இந்தியாவுக்குள்ளே வரணும். அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் சர்வீஸ். அப்போது அட்மினிஸ்ட்ரேஷனை தாண்டி லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ரிசர்ச் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சர்வீஸ் இந்த ஐஎஃப்எஸ். சரி, இப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஐஎஃப்எஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கும் ஐஎஃப்எஸ்க்கும் காமன் தான். ஒரு காலத்தில் செப்பரேட்டாக நடத்துனாங்க. இப்போ கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம், ஐஎஃப்எஸ் ரெண்டுக்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் தான். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நடக்கும். வருஷம் அரௌண்ட் செப்டம்பர் அக்டோபரில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுடைய மெயின்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷனுடைய மெயின்ஸ் நடக்கும். அப்போது ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமன் தான். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஐஎஃப்எஸ்னுடைய ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் கட் ஆஃபை விட அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஓபிசி கம்யூனிட்டியில் வரலாறுனா அவருக்கு சிவில் சர்வீசஸ் கட் ஆஃப் 100 மார்க் இருக்குன்னா ஐஎஃப்எஸ் கட் ஆஃப் ஒரு 118, 120 வரைக்கும் போகலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸில் உங்களுடைய கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். சொல்லப்போனால் ஒரு லெவலுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது ஐஎஃப்எஸ், சிஎஸ்சி அதாவது சிவில் சர்வீசஸ் ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு விரும்பினீங்கன்னா அப்ளிகேஷன்லேயே ரெண்டுக்கும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஹால் போய் அட்டன் பண்ண உடனேயே ஒரு அட்டெம்ப்ட் கவுண்ட் ஆகிடும். சிவில் சர்வீசஸ்க்கான கட் ஆஃபை மட்டும் தாண்டிங்கன்னா சிவில் சர்வீஸ் மெயின்ஸை மட்டும் எழுதலாம். ஐஎஃப்எஸ்க்கான கட் ஆஃபும் சேர்ந்து கிராஸ் பண்ணிங்கன்னா ஐஎஃப்எஸ்க்கான மெயின்ஸும் எழுதலாம். அப்போ முதல்ல அக்டோபரில் ஐஏஎஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் டிசம்பரில் ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷனுடைய மெயின்ஸும் எழுதுவீங்க. அதனால் அட்டெம்ப்டை வீண் பண்ணிடாதீங்க. ரெண்டுக்கும் அப்ளை பண்ணணும்னு முடிவெடுத்தால் மட்டுமே அப்ளிகேஷனில் ரெண்டுக்கும் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா வெறும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் செலக்ட் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷனுடைய மெயின்ஸ் இதை பற்றி ப்ரீஃபாக சொல்கிறேன். இதில் மொத்தம் 6 பேப்பர் வரும். ஒரு பேப்பர் ஜென்ரல் நாலேஜ், இன்னொரு பேப்பர் ஜென்ரல் இங்கிலீஷ். இது ரெண்டும் 300 மார்க். இது இல்லாமல் 4 ஆப்ஷனல் பேப்பர்ஸ் இருக்குது. 2 ஆப்ஷனல் சூஸ் பண்ணணும். ஒரு ஆப்ஷனில் 2 பேப்பர் வரும். ஒரு 14 ஆப்ஷனல்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. முக்கியமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, பாட்டனி, இதெல்லாம் ஆப்ஷன்ஸாக எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ், இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஆப்ஷனலை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ரிலேட்டடாக இருக்கும். அதனால் இந்த காம்பினேஷனை ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண முடியாது. மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர்,
ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இந்த மாதிரி ஆப்ஷனல்ஸை நிறைய பேர் எடுப்பாங்க. இதெல்லாம் மோஸ்ட் ப்ரிஃபர்ட். இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒரு ஆப்ஷனல் பேப்பருக்கும் 200 மார்க். ஐஎஃப்எஸ்னுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸை மேஜராகவே எடுத்துருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் இதை முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் மற்ற சில சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணவங்களும் அவங்களுடைய கிராஜுவேஷனில் ஒரு சில ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸை அவங்க படிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர், வெட்டினரி சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் அவங்களுடைய ஓவரால் யூஜி சிலபஸில் இல்லை பிஜி சிலபஸில் இதை ஒரு சப்ஜெக்டாக அவங்க முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தால் அவங்களும் இந்த ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இதை தயவு செஞ்சு நீங்கள் மனசில் வைங்க. ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிக்கிறது அப்படியே ஐஎஃப்எஸ் எக்ஸாமினேஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பெருசாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் தேவை, ஏன்னா அது ஒரு செப்பரேட் பேப்பராக வைக்கிறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக நீங்கள் சிவில் சர்வீசஸ்க்கு படிக்கிறது கண்டிப்பாக இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக 2 ஆப்ஷனல்ஸை நீங்கள் முடிக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எப்படி 2 மெயின்ஸ் எக்ஸாமையும் ஒரே நேரத்தில் எழுதுறது? ஆனால் சொல்லப்போனால் இதை கம்ஃபர்டபுளாக எழுதலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐஎஃப்எஸ் மெயின்ஸ் இதற்கான ஆப்ஷனலை ஒரு ப்ரீஃபாக நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும், ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அப்புறம் மெயின்ஸ் முடித்ததுக்கப்புறம், அதாவது சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் இந்த ஆப்ஷனல்ஸை முடிச்சிடலாம். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் காம்படிஷன் அந்தளவுக்கு கிடையாது இந்த ஐஎஃப்எஸ் மெயின்ஸில். ஏன் அப்படின்னா, ஹை கட் ஆஃபில் பாஸ் ஆனவங்களுக்கு தான் மெயின்ஸ் எழுதக்கூடிய வாய்ப்பு அளிப்பாங்க. அப்போ ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கலாம், ஃபாரஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம், இதிலெல்லாம் அவர் சப்ஜெக்டே படித்து வந்திருப்பார். ஆனாலும் இவங்களில் நிறைய பேர் ப்ரிலிம் ஸ்டேஜில் கிராஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரிலேட்டிவாக கம்மியாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த காரணத்தினால ப்ரிலிம்ஸை கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து கட் ஆஃபில் அதிகம் நீங்கள் எடுத்துட்டீங்க, மார்க்ஸ் அதிகம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஎஃப்எஸ் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அந்த 2 மாதம் கிடைச்சாலும் இதில் ஓரளவு நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை கவர் பண்ணிங்கனாலும் நல்ல மார்க் எடுத்து செலக்ட் ஆகிட்டு போயிடலாம். செலக்ட் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களுடைய ஃபஸ்ட்டு போஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சீஃப் பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதை செலக்ட் ஆகிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பே இருக்கும், உங்களுக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ், பெனிஃபிட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இதில் எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ் எழுதணும்னு நினைப்பாங்க, அப்ளை பண்ணுறதும் 2க்கும் சேர்த்து அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஆனால் மார்க் நிறையா ப்ரிலிம்ஸில் எடுத்துடணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத வருஷம் ஃபுல்லாக படிப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக தப்பான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். என்வாயன்மெண்ட்டு நிறையா படிங்க, அந்த கேள்வி ப்ரிலிம்ஸில் நிறையா வந்துடும், அதை நீங்கள் அடிச்சிட்டாலே ஐஎஃப்எஸும் சேர்த்து செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்தினால வருஷம் ஃபுல்லாக தேவையில்லாதெல்லாம் படிப்பாங்க. கடைசியில் என்ன ஆகிடும், சிவில் சர்வீசஸ்க்கான கட் ஆஃப் கூட வராது, அதில் கூட பாஸ் பண்ண முடியாத ஆபத்து நடந்துகிட்ருக்கு. இதை நான் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த தப்பை பண்ணக்கூடாது. நார்மலாக சிவில் சர்வீசஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே ப்ரிப்ரேஷன் தான் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணணும், ரிவிஷன் அதிகப்படுத்தணும். அதே போல் எக்ஸாம் கிட்ட வரும்போது என்வாயன்மெண்ட் சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுட்டு போகணும். எக்ஸாம் கிட்ட வரும்போது என்வாயன்மெண்ட்டில் என்ன பேஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். வருஷம் ஃபுல்லாக என்வாயன்மெண்ட்டை படிக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு சொல்லப்போனால் அவ்வளோ கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறான்னு என்வாயன்மெண்ட் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படித்தா அதுவே ஆபத்தில் முடிஞ்சிடும். நெகட்டிவ் அதிகமாக அடிச்சிருவீங்க. சிவில் சர்வீசஸ்க்கான கட் ஆஃபும் வராமல் போயிடும். தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க. படிக்கிறதே தான் படிக்கணும், ஆனால் இன்னும் இன்டென்ஸாக படிக்கணும், அதிகமாக படிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கட் ஆஃப் அதிகமாகிடும். சிவில் சர்வீசஸ் மெயின்ஸை முடிங்க, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1.5 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஎஃப்எஸ் ஆப்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த 1.5 மாதம் போதும். முடிஞ்ச வரைக்கும் படிங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த 1.5 மாதத்தில் தான் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனே இருக்கும். அதில் தான் நிறைய பேர் செலக்ட் ஆகிறாங்க. அதனால் நம்பிக்கையோடு எழுதுங்க. உங்களுக்கும் செலக்ட் ஆகிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாகவே இருக்கும். ஐஎஃப்எஸ் எக்ஸாம் இன்டர்வியூ டோட்டல் 300 மார்க்ஸ். ஸோ இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இதில் மார்க்ஸ் அதிகம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் நீங்கள் நல்லா எட்ஜ் காட்டலாம். அப்போ இந்த எக்ஸாமினேஷனில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியான அப்ரோச்சில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு
ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகலாம். நன்றி.